வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஆல்ரெடி மானிட்டைசேஷனுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணி அது மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அப்ளை அப்படின்ற ஒரு பட்டனும் கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்ளை பண்ணி இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படி ப்ராக்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்ளை பண்ணுறது எப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மற்ற ப்ராக்ரெஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். அதே யூடியூப் சீரீஸும் வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இதுவுமே. அதே இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அப்ளை அப்படின்ற பட்டன் அழுத்தணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். இது வந்துட்டு மெயின் மானிட்டைசேஷன். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த 4000 வாட்ச் ஒரு முடிச்சுட்டு அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு டிக் மார்க் இருக்கும். டிக் மார்க் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்செப்ட் ஆகிடும். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி அந்த டிக் ஐ அக்செப்ட் தட் பேஸ் டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அது வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து ஆட்சன்ஸ் வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு டைரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒன்று மேக் பண்ணிக்கலாம். புதுசாக மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை ஆக ஒரு 10 days அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கும். என்கிட்ட ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றனால நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த பழைய இதையே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நம்ம நிறையா ஜிமெயிலெல்லாம் பார்த்திங்கன்னா அட்மினாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றனால நான் வந்துட்டு அப்படி ஆட் பண்ணி அதுலேருந்து பார்த்திங்கன்னா கன்னியூ கொடுத்தேன். ஸோ என்னோடய அட்ரஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நான் பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிடும். இப்போ கன்னியூ கொடுத்துக்கலாம். கன்னியூ கொடுத்தா செட்டப் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வந்திருக்கும். ஸோ இப்போ செட்டப் அக்கௌண்ட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ரீடைரக்ட் யூடியூப் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அகைன் பேக் பார்த்திங்கன்னா நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு லிங்க்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஆல்மோஸ்ட் எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு. அந்த ப்ரோக்ரஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரோக்ரஸ் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகி திருப்பி டன்னு வந்துடுச்சு. என்னோடய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இப்போ லிங்க் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. எனக்கு 1 டேயில் பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் அப்படின்றது கிடச்சிது. உங்களுக்கு எவ்வளோ நாளில் கிடச்சிது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் மானிட்டைசேஷனில் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு.